எப்படி முத்தம் கொடுக்கறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி நீ செய். ஓகே, திரும்ப. டேய், என்னடா ஆச்சு? தெரியல தாத்தா, இருமல் வருது. இரு இரு, தண்ணி தரேன். இரு இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம். அப்பாடா, நல்ல வேளை தாத்தா போயிட்டாரு. இதுதான் சரியான டைம். கசம் பட தூங்க வேண்டியதான். யோ சூரப்புலி, என்னடா குட்டி புள்ளே? இது அந்த சாமியார் வாய்ஸ் மாதிரி இருக்கே. நீ பாட்டுக்கு இன்னொரு மைய குட்டாஞ்சிட்ட. அதுவாவது நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு உடம்புல பேய் ஏவி விடுமா? அத பத்தி தான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல? என்னவா இருக்கும்? இதப்பா சூரப்புலி, நீ ஏதோ அரகுற மண்டத்தை கட்டி வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்க. நீ ஒரு துப்போகர சாமியாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். இல்லனா உடலா வேலூரான்னு தெரியாது. எல்லாம் எனக்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருந்தா போதும். ஏன் வாய நீ மூடல? நாளைக்கு அவங்க ஐடியா கேட்கும் போது நீ என்ன பண்ணுவ? இத பார், இப்ப கூட நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நல்லா யோசிச்சுட்டு சீக்கிரமா நல்லா முடிவேது. இங்கிருந்து யார் கண்ணுல படாம ஓடி போயிடலாம். ஏன் யார் கண்ணிலையும் படாம ஓடி போகணும்? எல்லார் கண்ணும் திறந்து இருக்கும் போது அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு இங்க இருந்து போகணும். அதுதான் திறமை. ஓ, ஓடி போற பிளானா? ஆனாலும் உனக்கு தில்லு கொஞ்சம் ஜாஸ்திதான். எனக்கு ஒரு டவுட். என்ன? நீ மந்திரம் சொல்லு, ஒரு பேய் வந்திருக்குன்னா அப்படி என்ன மந்திரம் சொன்ன? டேய், நமக்கு எங்கடா இந்த மந்திரம் எல்லாம் தெரியும்? அது புதுசா ஒரு புக்கு வந்திருக்கு. அதுல பேயை எப்படி வர வைக்கிறதுன்னு போட்டிருந்தான். அந்த புக்க படிச்சுட்டு அதுல சொல்லி இருக்கிற மாதிரி நான் மந்திரத்தை சொன்னேன், அவ்வளவுதான். ஆனா நிஜமாலுமே அந்த பொண்ணுக்கு பேய் பிடிக்கும்னு நானே நினைச்சு பார்க்கல. ஆனாலும் உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குப்பா. அது சரி, அந்த பேயை எப்படி விரட்டுறது? பேய எப்படி விரட்டுறதுன்னு அடுத்த இதழ்ல போடுறேன்னு சொல்லியிருந்தான். அது வந்ததுக்கு அப்புறம் அத படிச்சு பார்த்துட்டு அந்த பேய ஓட்டிட வேண்டியதுதான். என்னது? அடுத்த ஏழியா? அது எப்போ வருது? அடுத்த மாசம். என்னது, அடுத்த மாசமா? ஆமா. சரி, நீ இங்க பொறுமையா இருந்து அந்த பேய ஓட்டிட்டு வா. நான் ஊருக்கு கிளம்புறேன். நில்றா, அவசரப்படாத. அந்த பேய நாம ஓட்டினா என்ன, ஓட்டலனா என்ன? முதல்ல கையில கிடைக்கிறத சுருட்டிட்டு நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். ஓ, சுருட்டிட்டு கிளம்புறதா உங்க ஐடியாவா? இருங்க, முதல்ல அத சொல்லு எப்படின்னு. அது நாளைக்கு நைட்டு பூஜைன்னு சொல்லி எல்லாரையும் வர வைப்போம். எல்லாரும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து தீர்த்தத்துல மயக்க மருந்து கலந்து எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அத குடிச்சிட்டு எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த நேரம் பார்த்து கையில கிடைக்கிறது, கண்ணுல படுறது எல்லாத்தையும் சுருட்டிட்டு நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதா? இதான் உங்க பிளானா? பிளானா ஓகே. அத எக்ஸிக்யூட் பண்ணனா நாம நல்ல டெம்பா இருக்கணும். வா, போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். இந்த நாட்டமுச்சி இடத்தை விட்டு பெட்ரூம் போலவா? சரி, வா. அது என்ன பண்ணணும்னு அச்சோ, இந்த பொண்ணு இதை எப்படியாவது சமாளிக்கணுமே. போதுமா?
ஏன் நான் சொல்லும் மந்திரங்கள் உன்னை தீயில் இட்டு எரிப்பது போல் உள்ளதா? அது உண்மையா பேய் பிடிச்சிருக்குல, அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு பேயே பிடிக்கலன்னு சொல்றேன். பேயே பிடிக்கலையா? அப்போ அந்த தாத்தா ஆவி போடோங். ஏண்டா, உங்களை உண்மையான சாமியார் நம்பிதானே எங்க அத்தை கூட்டிட்டு வந்தாங்க. நம்மள உங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? இந்த காலத்துல பேய் பிசாசு எல்லாம் இல்லன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் நம்பாம எங்களை யார் உங்களை நம்ப சொன்னது? ஆமாண்டா, உங்களை மாதிரி ஆளுங்களை உண்மை நம்புறாங்க பாரு, அவங்கள தான் சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் எதுக்கு நீ பேய் மாதிரி நடிச்ச? இன்னமா புரியல, எல்லாம் கட்டுக்கட்டடா. சிறுசுக்கு புரியறது கூட பெருசுக்கு புரியல. சரி, எதுக்காக நீ எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க? நான் எதுக்காக ஏமாத்துறேன்றது இருக்கட்டும், நீ எப்படி ஏமாத்த போறங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரியும் என்ன பத்தி உனக்கு? இத பாருங்க, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்க 2 பேர் உயிருக்கும் எந்த பாதகம் இல்லாம வீடு போய் சேருவீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நானே உங்க 2 பேரையும் அடிச்சு கொன்னுட்டு பேயை ஏவி விட்டாரு, அந்த பேய் ஆத்திரத்துல ஏவி விட்டவனையும் அடிச்சு கொன்னுருச்சுன்னு பேப்பர்ல வர மாதிரி செஞ்சிருவேன். என்ன பேய் கொன்னா கேஸ் இல்ல, தெரியும்ல? என்ன என்ன மிரட்டி பாக்குறியா? இல்ல, வார்ன் பண்றேன். சூரப்புலி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? மேடம், நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அப்படியே செய்யறோம். டேய் குட்டி புலி, சும்மா இருடா. யோ, கம்முனு கடியா. மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். உங்க 2 பேருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நாளைக்கு காலையில விடிஞ்சதும் எல்லா உண்மையும் நீங்களே சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும். அத விட்டுட்டு வேற ஏதாச்சும் பிளான் பண்ணீங்க, நிஜமாவே நான் பேய் ஆடிடுவேன். ஜாக்கிரதை. இல்ல மேடம், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீங்க சொல்ற மாதிரி நாங்க நடந்துக்கிறோம். என்ன நீ மட்டும் தான் சொல்ற? பெரியசாமி சொல்லியா? நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறோம். அது டேய் குட்டி புலி, ஏண்டா ஏண்டா இப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சா? பேரில் மட்டும் புலின்னு வச்சுக்கிட்ட பத்தாது. புலி மாதிரி யோசிக்கவோ பதங்கவோ தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா? அப்படியா? ஐயோ 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 ஐயோ, எல்லா உழைப்பு வீணா போச்சு. இந்த சக்தி உடம்புல பேயை ஏவி விட்டு நான் சொல்ற வேலையெல்லாம் செய்ய வைக்கலான்னு பார்த்தா கடைசியில இவன் நம்மள முட்டாளாக்கிட்டு போயிட்டாளே. இதுல இவங்க 2 பேரையும் நாமளே அனிமோனுக்கு வேற அனுப்பி வைக்கணுமா? எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த சக்தியை ஏதாவது பண்ணி ஆகணுமா? ஏமா, அப்போ சாமியார் பேயை ஏவி விட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா இருக்குமா? அதாமா எனக்கும் ஒண்ணும் புரியல. அம்மா, நீ மைய சக்தி தலையில தானே தடவுன? ஐயோ அம்மா, சத்தியமா அவ தலையில தாமா தடவுன. அதுவும் உச்சந்தலையில வச்சு தடவுனமா. கன்ஃபார்மா இந்த தடவை மிஸ்ஸே ஆகல. அப்புறம் எப்படி தப்பு நடந்துச்சு? எனக்கு என்னமோ அந்த சக்தி மேலதாமா சந்தேகமா இருக்கு. அவதாமா ஏதோ கோல்மால் வேலை பண்ணிருக்கணும். இல்லம்மா, எனக்கு என்னமோ இந்த சாமியார் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னம்மா சொல்ற? சாமியார் சரியாதானே எல்லாத்தையும் பண்ணுனா? வீட்டுக்குள்ள எலும்பு சம்பளத்தை வேற பறக்க விட்டானேம்மா. அம்மா, எங்கேயோ ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. முதல்ல அந்த சாமியாரை பார்த்து பேசலாமா? சரிம்மா சரிம்மா, வா போலாம். சாமி சாமி சாமி, ஓனரம்மா ரொம்ப கோமா வந்துட்டு இருக்காங்க. எதுக்குடா தெரியல, ஏதாச்சும் பண்ணி மேனேஜ் பண்ணு. இது மேனேஜ் பண்றதா? எப்படி? யோ சாமியாரே. என்னது யோ சாமியாரா? பின்ன என்ன டேய் சாமியார் நான் கூப்பிட முடியும்? பெரியவங்க இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாதுன்னு தெரியாதா? யாரைய உன்னை என்ன பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்க சொன்னது? பேசுறான். என்னம்மா, எதுக்கு இப்ப அவங்க தேவையில்லாம இப்படி கோவப்படுறாங்க? நீ செஞ்ச காரியத்துக்கு பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுத்து உன்னை பாராட்டி வழி அனுப்பி வைக்கத்தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்க, அது இதை விட இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஏமா, பாட்டி என் மேல எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்காங்க?
நான் மட்டும் இல்ல என் பொண்ணு உன் மேல கோவமா தான் இருக்கா. ஏமா நீங்களும் என் மேல கோவமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்கிட்ட என்ன சொன்னீங்க? அந்த சக்தி மேல பேயை ஏவி விடுறேன், அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பான்னு தானே சொன்னீங்க. ஆமா. ஆனா அப்படி நடக்கலையே மேடம். மனுஷங்களே மூடு இருந்தா தான் நாம சொல்றத கேக்குறாங்க, இல்லனா காதே கேட்காத மாதிரி போயிடுறாங்க. அது பேய் மேடம். அதுக்கு என்ன பிரச்சனையோ மேடம்? இந்த மாதிரி சில சமயங்கள்ல நடக்கத்தான் செய்யும். நீங்க அதை விடுங்க. அடுத்து நான் வேற ஒரு பேயை ஏவி விட்டு அது அப்படியே உங்க காலடியிலேயே கிடக்குற மாதிரி பண்ணிடுறேன். இப்ப நீங்க பேயை ஏவி விட்டதே இல்லைன்னு சொல்ற, இதுல இன்னொரு பேய் வேறயா? மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதானே சொல்ற? அந்த சக்தி தான் உடம்புல எந்த பேயும் இல்ல ஆவியும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டு போறா. என்ன நடக்குது? யோ என்னையா ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டவனாட்டம் இந்த மொழி முடிக்கிற? என் பொண்ணு கேக்குறாள்ல, பதில சொல்லு. என்ன சொன்னீங்க மேடம்? பேயி பிடிக்கலையா? அத தாண்டா என் பொண்ணு கேக்குறா, பதில சொல்லு சொல்லு. அம்மா நீ பேசாம இரு. நீங்க சொல்லுங்க, அவ மேல நீங்க பேயை ஏவி விட்டீங்களா இல்லையா? என்னம்மா நீங்க எம்எல்ஏ இப்படி சந்தேகப்படுறீங்க? அந்த பொண்ணு மேல மட்டும் பேய் ஏன் ஏறலன்னு எனக்கே தெரியல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. இத பாருங்க, உங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை. ஆனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அந்த சக்தி எனக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்கா. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ. சக்தியும் சிவாவும் ஹனிமூனுக்கு போக கூடாது. நீங்க பேயை ஏவி விடுவீங்களோ இல்ல நீங்க பேய் மாதிரி வேஷம் போடுவீங்களோ அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. ஆனா நான் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் ஹனிமூன் போக கூடாது, அவ்வளவுதான். டேய் நெட்டகொம்பா, பணமரத்துல பாதி இருந்துகிட்டு என் பொண்ணு சொன்னது உன் காதுல விழுந்துச்சா? நல்லா கேட்டுச்சு. உன்ன சொல்லலடா சுண்டக்கா, அவனை சொன்ன. எனக்கும் நல்லா கேட்டுச்சு. கேட்டா மட்டும் பத்தாது, என்ன செய்ய போற மேற்கொண்டு? மேடம் நீங்க கவலையே படாதீங்க. நாளைக்கு விடியறதுக்குள்ள ஏதாவது பிளான் பண்ணி அவங்கள ஹனிமூன் போக விடாம நான் தடுத்துறேன். சொல்றதோட மட்டும் இல்லாம அத செயலையும் காட்டுங்க. சரிங்க மேடம். முதல்ல அத செய். யோ சாமி, உன்னை இப்படி கேவலமா பேசிட்டு போறாங்களே, நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா, அந்த ராட்சசி வந்துட்டானா என்னம்மா பண்றது? பாட்டி, என்னத்த ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வந்தீங்களா இல்லையா? சீக்கிரம் வாங்க அத்த, மணி 10 ஆக போகுது. இந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்ல ஈஸியா 45வது ஓவர்ல ஜெயிக்கலாம்னு சிச்சுவேஷன் இருந்தாலும் கடைசி ஓவர்ல கடைசி பால்ல தான் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் கடைசி நிமிஷத்துல தான் உண்மையா சொல்வீங்களோ? பாத்துக்கோங்க அத்த. மணி 10 ஆயிடுச்சுன்னா என் வாயில வர உண்மை யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் உங்க இஷ்டம். கட்டி போடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி போடிடா. என்னம்மா இப்படி பாட்டு? அம்மா, அம்மா என்னம்மா யோசிக்கிற? பேசாம அவ சொல்ற மாதிரி எல்லாரையும் வர சொல்லி விஷயத்த சொல்லிடுமா? சரி, நீ போய் எல்லாரையும் வர சொல்லு. சரி. சிவா, உங்க எல்லாரையும் சுபத்ரா கூப்பிட்டாப்பா. வரேன் பாட்டி. அம்மாடி அம்மாடி, எல்லாரும் வர்றாங்க வர்றாங்க வர்றாங்கம்மா. அம்மா வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்?
அம்மா என்னாச்சுமா? ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? அம்மா என்னம்மா? அத்தா, என்ன அத்தா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அமைதியா இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்க. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. மணி வேற 10 போதில்ல. அம்மாடி சொல்லிடுமா? உங்க எல்லாரையும் நான் இங்க வர வச்சது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான். அத நான் சொல்றதை விட நான் சொல்றேன். ஐயோ லோக்கல் அமிதாப் பச்சன் வந்துட்டான். உங்க எல்லாருக்கும் நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி சக்தி உடம்புக்குள்ள இருக்கிறது ஆவி இல்ல. அதை விட பெரிய துஷ்ட சக்தி. என்னையா பண்ணிட்டு இருக்க? ரமே, தள்ளி நில்லுங்க. உங்க மனைவி உடம்புல இருக்கிறது ரொம்ப கொடிய பேய். அது உங்க மனைவியோட உயிரையே எடுக்க போகுது. உங்க மனைவி உங்களுக்கு நல்லபடியா திரும்ப கிடைக்கணும்னா நீங்க இதுல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. சிவா, நீ இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம்பா. சக்தி நமக்கு நல்ல விதமா கிடைக்கணும்ல. அம்மா சாமி அடிக்காதீங்க. வாங்கடி. அதுக்கா சாட்டையில அடிப்பியா? நான் சாட்டையால அடிக்கலனா அது உண்மைய சொல்லாது தம்பி. நான் பேய ஓட்டுற மெத்தட்ல இதுவும் ஒண்ணு. மாமா, அந்த ஆளை நம்பாதீங்க மாமா. அந்த ஆள் போய் சொல்றாரு. தம்பி, நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லனா இது என்ன போலீஸ் சாமியார்னு சொல்லும் பாருங்க. மாமா, அதுதான் மாமா உண்மை. இந்த ஆள் உண்மையான சாமியாரே இல்ல. இவன் ஒரு போலீஸ் சாமியார். நான் சொல்லல இவங்க என்ன இப்படிதான் சொல்லுவாங்கன்னு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இன்னொரு ப்ரூஃபும் காட்டுறேன். இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான். இவங்க மேல பேய ஏவ சொன்னதே உங்க அம்மா தான். இந்த ஆவி சொல்லும் பாருங்க. அது மட்டும் இல்ல, என் கூட கூட்டு சேர்ந்து தான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லும் பாருங்க. அதான் மாமா உண்மை. அத்தைக்கு பாட்டிக்கு இவங்கள பத்தி எல்லாமே தெரியும். பாத்தீங்களா தம்பி? இப்போவாவது நான் சொல்றத நம்புறீங்களா? மாமா, இவங்க சொல்றத நம்பாதீங்க மாமா. இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்க மாமா. ஏய், ஒழுங்கா சக்தியோட உடம்ப விட்டு போயிடு. போயிடு. அம்மா நீங்களா சொல்லுங்கம்மா. சக்தி 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 மாமா, மாமா காப்பாத்துங்க மாமா. மாமா, அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மாமா. சொல்லு 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 சொல்லு. சக்தி மாமா காப்பாத்துங்க மாமா. மாமா, ஐயோ, அடிக்க வேணாம்னு சொல்லுங்க.